ரோடு திடீர்னு பள்ளம் ஏற்பட்டு அதுல பஸ் காரு விழுந்ததா சொல்லி ஒரு போட்டோவை சோசியல் மீடியால பரப்புறாங்க. இந்த போட்டோ சம்பந்தமா தேடி பார்க்கும்போது பிபிசி தமிழ் மீடியால பாத்தீங்கன்னா ஏப்ரல் 9, 2017 செய்தி வெளியாந்திருக்கு. அந்த செய்தியில சென்னை அண்ணா சாலையில இருக்க அமெரிக்க தூதரகம் பக்கத்துல திடீர்னு ஒரு பள்ளம் ஏற்பட்டதுனால பேருந்து கார் அதுல சிக்கி மீட்டெடுத்ததா அந்த செய்தியில சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் தி ஹிந்து மீடியாலையும் மேஜர் கேவ் இன் சென்னை அண்ணா சாலை அப்படின்ற தலைப்புல ஏப்ரல் 10, 2017 செய்தி வெளியாந்திருக்கு. அந்த செய்தியிலுமே சென்னை மெட்ரோ ரயில் பாதைக்கான சுரங்கப்பாதை தோண்டும் போது 1000 விளக்கு பகுதியில் திடீரென பள்ளம் ஏற்பட்டது அப்படின்னு அதுல சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தி இந்தியன் எக்ஸ்பிரஸ், சமயம் தமிழ் போன்ற மீடியாலையுமே 2017 இது சம்பந்தமான செய்திகள் வெளியாயிருந்திருக்கு. அப்போ ஆட்சியில் இருந்தது பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி தான். சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பரவக்கூடிய இந்த போட்டோ 2017 அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நடந்தப்பட்ட ஒரு சம்பவம்ன்றது தெரிய வருது. நீங்க உண்மை தெரிஞ்சுக்க யூட்டனை சப்போர்ட் பண்ணுங்க.